அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை: இறைவனின் நீதி தீர்ப்பை உணர்ந்து நேர்மையாய் வாழ்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 43 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 16வது ஞாயிறை சந்திக்கின்றோம். ஆண்டவரிடம் பற்பல குணங்கள் உண்டு. காப்பாற்றும் கடவுள், நீதியின் கடவுள், இரக்கமிகு கடவுள், வல்லமை மிக்க கடவுள். குறிப்பாக இறைவன் நீதி உள்ளவர். கடவுளின் தனி பெருங்குணம் அவரது நீதியாகும். தீயோரை தண்டித்து நல்லோருக்கு வாழ்வளிப்பவர் அவர். இயேசு மலைப்பொழிவில் மத்தேயு 5:6 நீதியின் பால் பரிசுத்தாகம் கொண்டோர் பெயர் பெற்றோ ஏன் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று கூறுகின்றார். மத்தேயு 5:10 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோ பெயர் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இறைவனது நீதி தீர்ப்பு நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கிறது. சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த உதவியெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இறைமகன் இயேசு அழகாக குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில், முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை, உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர், நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவராய் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான கருத்துக்களை இறைவன் அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த நீதியை நாம் எவ்வாறு கடைபிடிப்பது? பொதுவாக 2 விதமான மனிதர்கள் உண்டு. ஒரு பக்கம் வன்முறையிலும் கொலை வெறியிலும் தவறான பழக்க வழக்கங்களில் வாழ்கின்றவர்கள். இன்னொரு புறம் அன்பு, உண்மை, நீதி, சாந்தம் போன்ற பண்புகளில் வளரக்கூடியவர்கள். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த 2 வகையான குணங்கள் உள்ளன. இவற்றில் நாம் தேர்வு செய்து நல்ல மதிப்பீடுகளை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விலங்கின் இயல்பு உண்டு, வானதூதரின் இயல்பு உண்டு, மிருகத்தனம் உண்டு, புனிதத்தனமும் உண்டு, கீழான இயல்பு உண்டு, மேலான இயல்பு உண்டு. இந்த 2 இயல்புகளில் கீழான இயல்பை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பதும் மேலான இயல்பை சிறகடிக்க வைக்க முயற்சி எடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ தன்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நல்ல விதையும் களையும் பற்றிய படிப்பினை மத்திய நற்செய்தியின் அறிவுரை பகுதியில் வரும் ஓர் உவமை ஆகும். பொதுவாக நமக்குள்ளும் நமக்கு வெளியும் நல்லது இருக்கிறது, தீயது இருக்கிறது. நாம் நல்லதை பற்றி கொள்ள வேண்டும், தீயதை அகற்றிவிட வேண்டும். இன்றைய நல்ல விதை களை ஓமையில் 2 கருத்துக்கள் வழங்கப்படுகின்றன. ஒன்று, கட்டுகளாக கட்டுங்கள். 2வது, களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். கட்டுகளாக கட்டுங்கள். நல்ல நிலத்தில் களைகள் தோன்றுவது இயல்பு. அதுபோன்று நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீயன, பாவங்கள், குற்றமுறைகள் இருப்பது நம் மனிதத்தன்மையின் ஒரு நிகழ்வு எனலாம். ஏனெனில் இறைவனை தவிர வேறு எவரும் பாவமற்ற வாழ்க்கை வாழ்தல் அரிது. களைகளை விதைத்தது பகைவர்களாய் இருக்கலாம். களை வளர நிலம் காரணமாகியும் இருக்கலாம். எனவே நம் பாவங்கள் அனைத்திற்கு காரணம் சாத்தான் என்பதை விட நாமே உண்மைக்கு நீதிக்கு எதிரான நமது மதிப்பீடுகளே, நமது சுய வெறியே காரணம் என்பதை உணர்ந்து நாமே அவற்றை கட்டுகளாக கட்டி ஒட்டுமொத்தமாக அழித்துவிடல், எரித்துவிடல் கடன். இறைவன் இறுதி காலத்தில் அவற்றை எரித்து விடுவது ஒருபுறம் இருக்க, நாமே அன்றாடம் அவற்றை ஒட்டுமொத்தமாக விலக்கிட முயல வேண்டும். 1-2 பாவ வெளிப்பாடுகளை தவிர்ப்பது மட்டுமன்று, நம் பல பாவங்களுக்கும் அடிப்படை காரணியாக இருப்பவற்றை இனங்கண்டு கட்டுகளாக கட்டி எரிக்க முயல வேண்டும். புனிதத்தில் வளர இது இன்றியமையாதது. எனவே நமது அடிப்படை பகைவனை கண்டுணர்வோமா? அவனை நம் வாழ்விலிருந்து அகற்ற முயல்வோமா? நமது அடிப்படை பகைவன் அநீதியா, தற்பெருமையா,
பணத்திமிரா, சுயவெறியா? சிந்தித்து செயல்படுவோம். இரண்டாவது, களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். நல்லது எனப்படுவது போற்றத்தக்கது, நம்மிடம் வைத்துக் கொள்ள வேண்டியது. களஞ்சியத்தில் வைக்கப்படும் பொருள் இன்றியமையாதது, எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வது. இதுபோன்றே நமது நற்குணங்கள், புண்ணியங்கள் களஞ்சியத்தில் இருந்தால்தான் வெளியே எடுக்கப்பட்டு தேவையான நேரங்களில் பயனளிப்பதாயிருக்கும். களஞ்சியம் காலியானால் எல்லோரும் பட்டினி. எனவேதான் நம் களஞ்சியங்கள் குறையாது, தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். பஞ்ச காலங்களில் உதவ இருப்பது களஞ்சிய தானியமே. நம் ஆன்மீக வாழ்விலும் இத்தகைய களஞ்சியங்கள் வேண்டும். நல்ல குணங்கள் பலவற்றை நாம் பெருக்கிக் கொண்டு நம் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கும் போது ஆபத்து வேளைகளில், பாவ தருணங்களில், சோதனை சமயங்களில் நற்பண்புகள் நமக்கு துணையாக இருக்குமென்றோ. எனவே அன்றாடம் அன்பு வழி, நீதி வழி, நற்செயல்கள் வழி நம் களஞ்சியங்களை நிரப்புவோம். விண்ணகத்திற்கான களஞ்சியங்கள் என்றுமே முற்றிலும் நிறைவுறா. ஆதலின் செய்தது போதும், ஏராளமாக செய்துவிட்டோம், இனி அயர்ந்திருப்போம் என்பது தவறு. எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்து நற்செயல்களால் நம் களஞ்சியங்களை நிரப்புவோம். நற்செயல்கள் புரிய இடம், காலம் தேவையில்லை. எங்கும் என்றும் நம் களஞ்சியங்களை நிரப்பிக் கொண்டே இருப்போமா? உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் என்பதை உணர்வோம். இன்றைய 2வது வாசகத்தில் ஜெபத்தில் ஆவியானவரின் உதவி பற்றி அறிகின்றோம். அப்பா, தந்தா என்று நாம் அழைப்பது ஆவியாலேதான் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவேதான் ஜெபம் என்பது நம்மிடம் உள்ள தெய்வீகம் அல்லது இறைத்தன்மை. நமக்கு அப்பால் இருக்கும் தெய்வீகத்தை கூவி அழைப்பது என்பர். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், கேட்டவர் தான் பெற்றுக்கொள்வர். குறையுள்ள மனித, படைக்கப்பட்ட மனித என்ற முறையிலே நம் எல்லோருக்கும் தேவைகள் பல உள்ளன. குறிப்பாக நீதியின் வழி நாம் செயல்பட வேண்டும். திருமுழுக்கில் நாம் பெற்றுள்ள ஆவியார் என்றும் நம்மோடு இருக்கிறார், நம்மிலேயே செயலாற்றுகிறார். எப்படி ஜெயிப்பது, எதற்காக ஜெயிப்பது என்று நாம் அறியாத நிலையிலே தந்தை, தாய் தம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது போல ஆவியாரும் நம்மோடு நமக்காக ஜெபிக்கிறார். அவர் நம்மோடு ஜெயிப்பதால் நம் ஜெபம் அவரது ஜெபமாகிறது, அவரது பெருமூச்சாகிறது. அவர் நமக்காக ஜெபித்தால் நம் ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அவர் நமக்காக பரிந்து பேசும்போது இறை தந்தை செபத்திற்கு பதில் அழியாமல் இருக்கிறார். எனவேதான் பவுல் தேவ ஆவியை அணைத்து விட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நீதியின்படி வாழ்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் நற்செயல்கள் வழியாக சான்று பகர்கின்றேனா? ஜெபத்தின் வழியாக நான் நல்லவற்றை கேட்டுக்கொள்கின்றேனா? வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நீதியின்படி நடக்கவும் நற்செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும் ஜெபத்தின் வழியாக தூயாவின் துணையோடு உமக்கு வந்த வாழ்க்கை வாழவும் வரம் தாரும். ஆமீன்.